Hello NN for you squad, welcome to 1 minute preparation of physiology 2 mark question. Question number 74 out of 87. 74 question என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீமோஃபிலியா. ஹீமோ அப்படின்னா blood, ஃபிலியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா inability to arrest or stoppage ன்னு அர்த்தம். ஹீமோஃபிலியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஜெனட்டிக் டிசார்டர். இந்த ஜெனட்டிக் டிசார்டர்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மள blood வெசல்ல பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜுரி ஆகி ப்ளீடிங் ஆச்சுன்னா அந்த ப்ளீடிங் வந்து blood ஃபேக்டரோட ஹெல்ப்னால அது ஸ்டாப் ஆகணும். பட் அது ஸ்டாப் ஆகாத ப்ளீடிங் வந்து ஃப்ளோவாகவே போயிட்டு இருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீமோஃபிலியான்னு சொல்றாங்க. வாங்க 2 லைன் டெஃபினிஷன்ல பார்ப்போம். ஹீமோஃபிலியா இஸ் a genetic disorder. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரம்பரை நோய்னு சொல்றாங்க. that impairs blood clotting. impairs அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இல்லைனா வந்து அது நார்மலாக இருக்க மாட்டேங்குது அப்படின்னு அர்த்தம். blood clotting process வந்து இந்த இடத்துல நார்மல் ஆகலன்னு சொல்றாங்க. due to the deficiency of specific clotting factor. டோட்டலாக நம்மளுக்கு பாடியில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 13 clotting factor, அதில் ஒன்றும் இல்லை, டோட்டலாக 12 clotting factor. அந்த clotting factorல ஏற்படக்கூடிய ஒரு டிஃபிஷியன்சினால ப்ளீடிங் அரெஸ்ட் ஆகல அப்படின்னா அது ஹீமோஃபிலியான்னு சொல்றாங்க. டோட்டலாக அதில் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்கு, ஹீமோஃபிலியா ஏ அண்ட் ஹீமோஃபிலியா பின்னு சொல்றாங்க. ஹீமோஃபிலியா ஏ எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூ டு டிஃபிஷியன்சி ஆஃப் clotting factor 8. ஹீமோஃபிலியா பி எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூ டு த டிஃபிஷியன்சி ஆஃப் clotting factor 9. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இப்போ 74 2 மார்க் அப்லோட் பண்ணிட்டோம் ஃபிசியாலஜியில். ப்ரீவியஸாக நம்மளோட சேனலில் 73 2 மார்க் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதையும் சர்ச் பண்ணி படிங்க. தேங்க்யூ.